காலை மன்னா மார்ச் 30. நீர் மனதில் காயமடைந்திருக்கிறீரா? என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள். சகரியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பரிசுத்தமாக்கப்படாத ஒரு ஜீவியம் செய்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கிறவர்களாக அவருக்கு ஊழியம் செய்யும் அனைவருக்கும் ஒரு பயங்கரமான எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. பிரதான ஆசாரியன் ஒருவனின் குமாரர்களாகிய தேசாதிரிகளாய் திரிந்த மந்திரவாதிகளாக யூதர்களில் சிலர் அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகள் துரத்தப்பட்டதைக் கண்டபோது அவரது ஊழியத்தினால் அதிகமாக கவர்ந்து கொள்ளப்பட்டனர். தாங்களும் அவ்வாறே செய்யலாம் என்று அவர்கள் எண்ணினர். ஆனால் அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை கூறியபோது பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். அன்பான வாசகரே, நீர் இருதயத்திலே விருத்த சேதனமடைந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிற ஒரு யூதராயிருந்தும் அடிக்கடி மனதில் புண்பட்டவராக அல்லது இடரலடையும் ஒருவராக இருக்கிறீரா? உம்முடைய மனதில் நீர் புண்பட்டப்பட்டிருப்பதற்கு எந்த மனிதரையும் குறை கூற வேண்டாம். ஒருவேளை உம்முடைய பரிசுத்தமாக்கப்படாத சுபாவத்தினால் பொல்லாத ஆவிகள் உம்மீது ஆதிக்கம் செலுத்த நீர் இடமளித்திருக்கக்கூடும். நீர் மனதில் காயப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பீராயின் நீர் ஆவிக்குரிய பிரகாரமாக நிர்வாணியாகவும் மாறக்கூடும். நீர் மனிதனை குற்றம் சாட்டினால் பிசாசானவன் மிகவும் சந்தோஷப்படுவான். ஏனெனில் அதன் மூலம் நீர் நடைமுறையில் பிசாசானவனை குற்றமற்றவனென நிரூபிக்கிறீர். உம்மீது ஆதிக்கம் செலுத்தி உம்மை காயப்படுத்தி நிர்வாணியாக்கினவன் பிசாசானவனே என்பதை உணர்ந்து அவனை அடையாளம் கண்டு கொள்ளாவிட்டால் உம்மால் அவனை ஒருபோதும் எதிர்த்து நிற்க முடியாது. இதன் விளைவாக நீர் வெட்கமடைந்து ஓடும் வரை அதே பொல்லாத ஆவி உம்மை தொடர்ந்து காயப்படுத்தி வாதித்துக் கொண்டிருக்கக்கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, March 30th, 2026. Are you wounded? There is a terrible warning for all those who call upon the name of the Lord and serve Him while living an unsanctified life. Some vagabond Jews, sons of a chief of the priests, were impressed by the ministry of Paul, seeing how evil spirits were driven out in the name of the Lord Jesus Christ. They thought they too could do it, but when they pronounced the name of Jesus, the evil spirit answered and said, Jesus I know, and Paul I know, but who are you? And the man in whom the evil spirit was leaped on them and overcame them and prevailed against them, so that they fled naked and wounded. Acts chapter 19 verses 15 and 16. Dear child of God, are you a Jew, circumcised in the heart and spirit baptized? Romans chapter 2 verse 28 and 29 and Philippians chapter 3 verse 3. And yet one who gets wounded or offended often? Do not blame any human being for your wounds. You have given room for evil spirits to prevail over you, maybe due to your unsanctified nature. If you blame man, the person through whom you were offended, the devil will be happy, as by that you are particularly proving the devil innocent. If you fail to recognize the devil who has been prevailing over you and making you wounded and naked, you may never resist him. Consequently, those evil spirits may continue to wound you and torment you until you flee in shame. Do not give the devil a foothold. Resist him. May God bless you.